இப்போ நாடு முழுக்க அதிர்ச்சி அலையை ஏற்படுத்துற அதி பெரிய பிரேக்கிங் நியூஸ். இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலிருந்து, அதாவது LOCயிலிருந்து வர்ற செய்தி முழுக்க முழுக்க திகைப்பை ஏற்படுத்துது. இன்னைக்கு இரவு முதல் வர்ற தகவல்கள் எல்லாமே மனசை பதைபதைக்க வைக்குது. கட்டுப்பாட்டு கோடு எனப்படுற LOC மேல இப்போ இதுவரை இல்லாத அளவுக்கு பயங்கர பதற்றம் நிலவுது. இன்னைக்கு முதல் முறையா நாட்டோட பெரிய பெரிய பாதுகாப்பு நிபுணர்கள் கேமரா முன்னாடி வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, இனி நிலைமை கையை விட்டு போயிடுச்சு, எந்த நிமிஷமும் எதுவும் நடக்கலாம்னு. செயற்கைக்கோள் படங்களும் இந்த நிலைமை எவ்வளவு வெடிக்கப் போகுதுன்னு, எவ்வளவு ஆபத்தான திசையில போயிட்டு இருக்குன்னு தெளிவா காட்டுது. இப்போ LOC மேல இந்திய போர் விமானங்களோட கர்ஜனை ஒரு நிமிஷம் கூட நிக்காம காதுல விழுந்துட்டே இருக்கு. முதல் முறையா இவ்வளவு பெரிய அளவுல இந்திய விமானப்படை ஜெட்கள், இந்திய ராணுவ வீரர்கள், டாங்குகள், பீரங்கிகள் எல்லாமே ஒன்னு சேர்ந்து LOC முழுக்க மொய்க்கிற மாதிரி மோதிரமிடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 34 கிலோமீட்டர் பரப்புல இந்தியா முழு கட்டுப்பாட்டையும் எடுத்துடுச்சு. பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கிற பல சோதனை சாவடிகளை தகர்த்து அந்த பகுதியை முழுக்க முழுக்க தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுச்சு. அங்க ஏற்கனவே 60,000க்கும் மேல இந்திய வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. POKலயும் இதே நிலைமைதான். நீங்க இந்த வீடியோவை பார்க்கிற இந்த நொடியிலேயே அந்த பகுதி இன்னும் அதிகமா இந்தியா கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுச்சு. இந்தியா அந்த பகுதி மேல முழு விமான போக்குவரத்தையும் ரத்து செய்து நோ ஃப்ளைட் ஜோன் அறிவிச்சுடுச்சு. தண்ணி வழி, நில வழி, வான் வழி 3 திசையிலையும் இந்தியா முழு கட்டுப்பாட்டை பிடிச்சுடுச்சு. டெல்லியில நடந்த அந்த கொடூர சம்பவத்துக்கு இந்தியா இப்போ முழு அளவுல பழி தீர்க்க போறதா முடிவு பண்ணிட்டு, இந்த முறை அரைகுறை சமாதானம் இல்ல, அரைகுறை நடவடிக்கை இல்ல, நேரடியா தீர்க்கமான கடுமையான நடவடிக்கை எடுக்க போறோம். எந்த முன் எச்சரிக்கையும் இல்லாம, எந்த தாமதமும் இல்லாம. எல்லையில இப்போ இந்திய டேங்குகள் லாகான் மோட்ல நின்னுட்டு இருக்கு. இது சாதாரண டேங்குகள் இல்ல, நடவடிக்கை முழுசா முடிவான பிறகு மட்டுமே களத்துக்கு வர வைக்கிற டேங்குகள். இவை களத்துக்கு வந்ததும் புரிஞ்சிடுச்சு, இப்போ ரொம்ப பெரிய அளவுல ஒரு நடவடிக்கை நடக்க போகுதுன்னு. இந்தியா இப்போ ஷோ பண்றதுல இல்ல, நேரடியா ஆபரேஷன் மோடுக்கு வந்துடுச்சு. எல்லையில ஒவ்வொரு செக்டர்லயும் இவ்வளவு பெரிய ராணுவ பிரசன்னம் இருக்கிறதால சுற்றி இருக்கிற கிராமங்களை ராத்திரிக்குள்ளே காலி பண்ண சொல்லிட்டாங்க. பாதுகாப்பு படைகளுக்கு தெளிவான தகவல் வந்திருக்கு. அடுத்த 43 மணி நேரத்துக்குள்ள எந்த நேரமும் ஆபரேஷன் தொடங்கிடலாம்னு. வானத்துல இப்போ இந்தியா தன் மிக கொடூரமான ரஃபேல் போர் விமானங்களை இறக்கி இருக்கு. உலகத்திலேயே அதிநவீன 4ஆம் தலைமுறை போர் விமானங்கள். LOCக்கு இவ்வளவு அருகில ரஃபேல் விமானங்கள் முதல் முறையா தெரியுது. இவை ஷோ பண்றதுக்கு வரல. மிசைல்கள் லாக் ஆகியிருக்கு, பாம்புகள் ஏற்றப்பட்டிருக்கு, பைலட்களுக்கு கிளியர் ஆர்டர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை மட்டும் பார்த்தாலே இந்த முழு நிலைமையும் எவ்வளவு ஆபத்தானதா மாறிடுச்சுன்னு புரிஞ்சிடும். இந்தியா இப்போ எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்குற மூடுல இல்ல. அதைவிட பெரிய விஷயம் என்னன்னா, இந்தியா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை LOC POK முழு பாகிஸ்தான் எல்லை முழுக்க ஆக்டிவேட் பண்ணிட்டு, இந்த சிஸ்டம் எதிரி மிசைல்கள், ட்ரோன்கள், போர் விமானங்களை செகண்ட்கள்ல தகர்க்கிற அபார சக்தி உள்ளது. அதாவது இந்தியா இப்போ தன் வானத்தை முழுக்க முழுக்க சீல் பண்ணிட்டு அடுத்த அடி நேரடியா பெரிய அளவுல ஆபரேஷன் பக்கமே சுட்டி காட்டுது. எல்லையில் ஆயிரக்கணக்கான வீரர்கள், பாரா மிலிட்டரி படைகள், ஸ்பெஷல் ஃபோர்சஸ் யூனிட்கள் எல்லாரும் தங்கள் செக்டர்கள்ல பொசிஷன் எடுத்துட்டாங்க. சில யூனிட்களுக்கு ராத்திரியோட ராத்திரி டார்கெட் பாயிண்ட்கள் அனுமதி கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. இந்த எல்லா நடவடிக்கைகளும் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றது, இந்தியா இப்போ உச்சகட்ட தயார் நிலையில இருக்கு. இந்த பரிணாமங்களை பார்த்து உலகம் முழுக்க இருக்கிற உளவுத்துறைகள் எல்லாம் அலர்ட் மோடுக்கு போயிடுச்சு. அமெரிக்க உளவுத்துறையும் தன் செயற்கைக்கோள் படங்களோட சொல்லிட்டு, நிலைமை மிக மிக பதற்றமாயிருக்கு, இந்தியா ரொம்பவே தாக்குதல் மனநிலையில தெரியுதுன்னு.
ஆனா இந்த எல்லா செய்திகளுக்கு நடுவுல இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் ஷாக்கிங் நியூஸ் உலகை மறுபடியும் பயமுறுத்தி இருக்கு. இதுவரை இந்தியாவை மிரட்டல் விடுத்து பெரிய பெரிய வார்த்தைகள் பேசிட்டு வந்த பாகிஸ்தான் ராணுவ தலைவர் ஜெனரல் முனீர் இந்த பரிணாமங்களுக்கு பிறகு திடீர்னு அமெரிக்காவுக்கு ஓடியிருக்கிறாரு. ட்ரம்போட அவசர மீட்டிங் போட்டிருக்காரு. அந்த மீட்டிங் முழுக்க LOC POK கட்டுப்பாட்டை முழுக்க இழக்கப் போற விஷயம் பத்தி தான். அதாவது பாகிஸ்தான் இப்போ எவ்வளவு பயந்து போயிருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். அதே சமயத்துல இந்தியா மறுபடியும் தன் கடுமையான நிலைப்பாட்டை தெளிவா சொல்லி LOC POK 2 இடத்துலையும் நோ ஃப்ளைட் ஜோன் அறிவிச்சு பெரிய ராணுவ நகர்வை தொடருது. உண்மையான கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னா, பாகிஸ்தான் ராணுவம் பயத்தால பின்வாங்குது. எல்லையில பல சோதனை சாவடிகளை காலி பண்ணிட்டு டாங்குகள் பீரங்கிகளை எல்லாம் பின்னுக்கு இழுத்துட்டு இருக்கு. இதுவரை கேமரா முன்னாடி பெரிய பெரிய வார்த்தைகள் பேசின பாகிஸ்தான் இப்போ இரவோட இரவு இந்திய நடவடிக்கை முன்னாடி தன்னை மெயின் லைன்ல இருந்து பின்னுக்கு இழுத்துட்டு இருக்கு. பாகிஸ்தானுக்கு எப்பவும் பெரிய ஆதரவாளரா இருந்த டர்க்கியும் இப்போ பின்வாங்கிடுச்சு. டர்க்கி தெளிவா சொல்லிட்டு, இந்த பிரச்சனையில நாங்க தலையிட மாட்டோம். இந்த அறிவிப்புக்கு பிறகு பாக் தலைமையில பயங்கர பீதி ஆரம்பிச்சிடுச்சு. சவுதி அரேபியாவும் கை ஏத்திடுச்சு. இந்த பதற்றத்துக்கு நாங்க தள்ளி நிப்போம்னு தெளிவா சொல்லிட்டு, அதாவது இனி என்ன நடந்தாலும் 2 பேருக்கும் நடுவுல தான் நடக்கும். 3வது நாடு காப்பாற்ற வராது. பாகிஸ்தானுக்கு இதுதான் மிகப்பெரிய ஷாக். ஆனா உண்மையான பூகம்பம் அமெரிக்க உளவுத்துறை அறிக்கையில இருக்கு. கடந்த 48 மணி நேரத்துல இந்தியா ராணுவ தயாரிப்புகளை இவ்வளவு வேகமா உயர்த்தியதை பார்த்து, இது சின்ன ஆபரேஷன் இல்ல, ஃபுல் ஸ்கேல் ஆக்ஷன் அமெரிக்கா உறுதி செய்திருக்கு. இந்தியா இப்போ தீவிரவாத மூலங்களை, லான்ச் பேடுகளை, பயிற்சி மையங்களை எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து அழிக்கிற நிலைக்கு வந்துடுச்சு. POKல இந்திய ஸ்பெஷல் ஃபோர்சஸ் ஏற்கனவே உள்ளே 22 மீட்டர் வரை நுழைஞ்சிடுச்சு. டார்கெட்கள் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஃபேஸ்கள் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. உள்ளூர் மக்கள் சொல்றது, பாக் ராணுவ வீரர்கள் சில இடங்கள்ல 100 மீட்டர் உள்ளே வந்தாலும் இப்போ தங்கள் போஸ்ட விட்டு ஓடிட்டு இருக்கிறாங்கன்னு. இதற்கிடையில பிரதமர் மோடி தெளிவா சொல்லிட்டாரு, இனி நம்ம பாதுகாப்புக்கு எதிரா நடக்கிற ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் கடைசி வரை பதில் சொல்வோம். அந்த வார்த்தை வந்த சில மணி நேரத்திலேயே பாதுகாப்புத்துறை அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் நேரடியா எல்லை செக்டர்களுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. 2 பேரோட வருகையும் ஒரே சிக்னல் தான் கொடுக்குது, இனி நடவடிக்கை தவிர்க்க முடியாதது. POKலிருந்து வர்ற லேட்டஸ்ட் கிரவுண்ட் ரிப்போர்ட்டுகள் இன்னும் பதற்றத்தை ஏத்துறது. நேத்து ராத்திரி அங்க சில இடங்கள்ல விசித்திரமான சத்தங்கள், பெரிய வாகனங்களோட அசைவு, புல்லட் ப்ரூஃப்ட் வாகனங்கள், ஹெலிகாப்டர் சத்தங்கள் கேட்டுச்சு. இது எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றது, இந்திய ஸ்பெஷல் ஃபோர்சஸ் இப்போ POKக்குள்ள இன்னும் ஆழமா நுழைஞ்சிட்டு இருக்கு. இந்தியா இப்போ தன் கமாண்ட் சிஸ்டத்தை முழுக்க அப்டேட் பண்ணிட்டு, செயற்கைக்கோள் டேட்டா ரியல் டைம்ல இருக்கு. டேங்குகளோட இன்ஜின்கள் நான் ஸ்டாப் ஆன்ல இருக்கு. ரஃபேல்கள் ஆழமான பள்ளத்தாக்குகளுக்குள்ளேயும் கீழே பறக்குது. ஒவ்வொரு சில மணி நேரத்துக்கும் புதிய யூனிட்கள் ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்பப்படுது. ரிசர்வ்ல இருக்கிற வீரர்களை இப்போ ஆக்டிவ் டியூட்டிக்கு மாத்திட்டே இருக்காங்க. இது எல்லாம் ஒரே அர்த்தம், ஆபரேஷன் ஃபைனல் ஃபேஸுக்கு வந்துருச்சு. பாகிஸ்தானுக்குள்ள இப்போ நிலைமை ரொம்பவே பரிதாபமா இருக்கு. பிளாக் அவுட் மின்சாரம் போனதால மட்டும் இல்ல, உலகம் தங்கள் உள்ளே இருக்கிற கேவலமான நிலைமையை பார்க்க கூடாதுன்னு பாகிஸ்தான் திட்டம். கராச்சி, இஸ்லாமாபாத், லாகூர், எங்கு பார்த்தாலும் பய உருவம். மக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதையே நிறுத்திட்டாங்க. பாக் அமைச்சர்கள் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. பாராளுமன்ற அமர்வுகள் ரத்து. பாதுகாப்பு அமைச்சகத்துல லீக்கான ஆடியோல அதிகாரிகள் ஒருத்தரை ஒருத்தர் கத்திக்கிட்டு, இந்திய ராணுவம் முன்னே வந்துருச்சு, நாம தடுக்க முடியலன்னு கேட்குது. டர்க்கியும் சவுதியும் கை ஏத்தியது பாகிஸ்தானுக்கு இன்னொரு பெரிய அணை. இந்தியா இவங்க 2 பேரோட வியாபாரத்தையும் முன்னமே நிறுத்தி அவங்க கழுத்தை இறுக்கிடுச்சு. பாகிஸ்தான் ராணுவம் இப்போ முழுக்க தனிமையில் ஆகிடுச்சு. அமெரிக்க உளவுத்துறை மறுபடியும் உறுதி செய்திருக்கு, இந்தியா ஃபைனல் ஸ்டேஜ் தயாரிப்புல இருக்கு.
டார்கெட்கள் தெளிவா, தீவிரவாத லான்ச் பேட்கள், பயிற்சி முகாம்கள், சதி திட்டம் போடுற மையங்கள் எல்லாம் நிச்சயம். இதற்கிடையில பிரதமர் மோடி மறுபடியும் கடுமையா சொல்லிட்டாரு, நம்மை பயமுறுத்த திட்டம் போட்டவங்களை இனி வேரோட புடுங்கிடுவோம். ஒவ்வொரு தீவிரவாத இடமும் இந்தியா கையில் இருக்கு. ரஃபேல்கள் நான் ஸ்டாஃப் LOC மேல கர்ஜிக்குது. ராணுவ ஹெலிகாப்டர்கள், மிசைல்கள் எல்லாம் ரெடி. குறிப்பா அக்னி தொடர் மிசைல்களும் டீப் ஸ்ட்ரைக்குக்காக நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இந்த விஷயத்துல உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த்.